ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு தயிர் சாதம் பார்க்க போகிறோங்க. இது வாரத்தில் ஒரு முறையாவது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான தயிர் சாதங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நாம் இன்றைக்கி வரகரிசியில் தயிர் சாதம் செய்ய போகிறோங்க. பாருங்கள், இதுதான் வரகரிசி. குட்டி குட்டியாக இருக்கும். எந்த சிறுதானியம் எடுத்தாலும் அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க. நான் இன்றைக்கி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். நான் இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதுக்கு 1 டம்ளர் பால் விட்டுருக்கேன், 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. 1 பங்குக்கு 4 பங்கு தண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சுன்னா சீக்கிரமே சாதம் நல்லா குழஞ்சி வந்துடும். 3 விசிலே சாதம் நல்லா குழஞ்சி வந்துடுங்க. பாருங்கள், தயிர் சாதம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் எதுக்கு சேர்க்குறோன்னா, வெண்ணெய் சேர்த்தோன்னா நல்லா தயிர் சாதம் க்ரீமியாக இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கும்போது சீக்கிரமாக புளிக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெண்ணெய் சேர்த்தோன்னா. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் இல்லைன்னா கூட தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க, நம்ம சாய்ஸ் தான். இப்போ நாம் தயிர் சாதத்தை தாளிச்சிடலாங்க. 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, பொடியாக கட் பண்ண இஞ்சி, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா, பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிடலாம். பச்சை மிளகாய் போட்டு தாளிக்க வேண்டாம். பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சோன்னா சீக்கிரமாக புளிப்பு வந்துடும். காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்தா தான் சீக்கிரமாக புளிக்காமல் இருக்கும் தயிர் சாதம். இப்போ நம்ம தாளித்ததை நம்ம வரகு தயிர் சாதத்தில் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. வரகரிசி அதிக நார்ச்சத்து உடையதுங்க. அதனால் வாரத்தில் ஒரு முறை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. சுகர் இருக்கிறவங்க அடிக்கடி எடுத்துக்கோங்க. இது சீக்கிரமாக செரிமானம் ஆகிடும். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் ஏற்படாதுங்க. இந்த வரகரிசியில் இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த சத்தான வரகரிசி தயிர் சாதம் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போது சாதம் நல்லா ஆறிடுச்சுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இப்போவே சாப்பிட போகிறீங்கன்னா தயிர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை லஞ்ச் பாக்ஸ் மாதிரி கட்டித்தரோன்னா ஒரே 1 ஸ்பூன் தயிர் சேர்த்து கலந்து விடுங்க. மதியத்துக்கு அது புளிப்பு இல்லாமல் சூப்பராக இருக்கும். நம்ம பால் அதிகமாக சேர்த்து நம்ம செஞ்சோன்னா அதோட கலர் அவ்வளோவா தெரியாது பசங்களுக்கு. வெள்ளையாக இருக்கிறதுனால சாப்பிட்ருவாங்க. அதனால தான் நான் பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தயிர் சாதம் செய்வேன். சூடாக இருக்கும்போது தயிர் சேர்க்காதீங்க. சூடாக இருக்கும்போது தயிர் சேர்த்தோன்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். நல்லா சாதம் ஆறுனதுக்கப்புறம் தயிர் சேர்த்து கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான சத்தான வரகரிசி தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. சுகர் இருக்கிறவங்களும் அடிக்கடி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.